ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே எங்களோடு கூட பேசுங்கப்பா. நீங்கள் பேசுகிற சத்தத்தை நாங்கள் கேட்கணும். உங்கள் இனிமையான சத்தம் இந்த வேத வசனத்தின் மூலமாக நான் உணரணும்னு சொல்லி கண்களை மூடி ஜெபிப்போமா? பலன் ஒன்றும் இல்லை தேவா, உம்மாவியால் பலப்படுத்தும் சத்துவம் இல்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும். சத்துவம் இல்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும். பலன் ஒன்றும் இல்லை தேவா. ஆண்டவரே, பலன் இல்லாத எனக்கு எங்களை பலப்படுத்தும். இந்த வார்த்தையின் மூலமாக எங்களை பலப்படுத்துங்கப்பா. இந்த வார்த்தைக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லாம் பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறேன். ஆவியானவரே உலாவுங்க. உங்களை நாங்கள் பார்க்க வேண்டும் ஐயா. விசுவாச கண்கள்னால நாங்கள் உங்களை பார்க்கணும். எங்கள் விசுவாச காதுகளினால் உங்களுடைய வார்த்தைகளை கேட்கணும். ஆண்டவரே, நீங்கள் எங்கள் மத்தியில் செயலாற்றுகிறதற்காக நன்றி. துதிகான மகிமையெல்லாம் உங்களுக்கே செலுத்துகிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கின்ற நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த வருடம் முழுவதும் அவருடைய கரம் நம்மளை நினைச்சது, நம் மத்தியிலே இருந்து நம்மளை தாங்கினது. உன்னதமானவருடைய ஒரு பிரசனம் நம்மை மூடிக்கொண்டது. அவருடைய மகிமை ஒவ்வொரு நாளும் நம்ம மத்தியில் இறங்கி வந்தது. உலக வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையிலும் கூட அவருடைய கிருபை நம்மளை சூழ்ந்து கொண்டது. அதனால தான் இன்றைக்கு நம்ம ஜீவனோடு கூட இந்த வேளையில் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை நம்ம கேட்குறோம். அவர் பாதத்தில் அமர்கிற ஒவ்வொரு நிமிஷமும் கூட நம்மளை அதிக பலவனாய் மாற்றோம். அப்போ இன்றைக்கு நீங்கள் இந்த டிவி நிகழ்ச்சியில் அமர்ந்து இதை கேட்டுக்கொண்டு இருக்கீங்க. உங்களை அதிகமாக பலவனாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போமா? பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இது யார் சொன்னால், அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய அனுபவத்தில் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவிச்சதுனால் அவர் விதமாக எழுதி வைத்திருக்கிறாரு. என்னை பலப்படுத்துகிறவர் அவர் தான். என்னை பலப்படுத்துகிற என்னுடைய இயேசுவால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னுடைய பலத்தை வைத்து ஒன்று செய்ய இயலாது. ஆனால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, என்னை தைரியப்படுத்துகிற கிறிஸ்து, என்னை உற்சாகப்படுத்துகிற என் தேவன் என்னை பலப்படுத்துகிறபடினால எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவர் நம்பிக்கையோடு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய பலன் எனக்குள்ளே இருக்கும்போது முடியாது என்று ஒன்றும் இல்லை என்பதாக சொல்கிறார். அருமையானவர்களே, இந்த நம்பிக்கை இன்று உங்களுக்கு இன்று இல்லாவிட்டாலும் இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை நம்ம தியானித்து கொண்டு நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபத்தோடு கூட கேட்கும் போது கர்த்தர் உங்களை நான் பலப்படுத்துவேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு கூட இந்த வார்த்தை கேட்கிற உங்களை இன்னும் பலத்தின் மேல பலனை உங்கள் மேல நான் நினைச்சுவேன், நான் ஊற்றி இடை கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார் என்று சொல்லி ஒரு 3 காரியத்தை நம்ம தியானிப்போம். முதலாவதாக எடுத்து வாசிப்போம். 2 கொரிந்தியர் 12:9. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். அதாவது பலவீனத்தில் கர்த்தர் நம்ம நினைச்சுவாராம், அவர் பலப்படுத்துவார். நம்ம பலவீனமாய் இருக்கும்போது தான் அவருடைய பலத்தை நம்மால் அறிய முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு பலவீனம். அவர் 3 தடவை நினைச்சது, அவர் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார். எப்படியாலும் இந்த பலவீனம் என்னை விட்டு நீங்க வேண்டும், இந்த முள் எனக்கு வேதனையாக இருக்கிறது என்பதாக சொன்னார். ஆனால் ஆண்டவர் அவரை பார்த்து என்ன சொன்னார்னா, உன்னுடைய பலவீனத்தில் என் கிருபை பூரணமாக, என் கிருபை அறையும் குறையுமாக இல்லை, திருப்தியாக பரிபூரணமாக நிறைவாக நான் உனக்கு தருவேன். என் கிருபையை தருவேன் கூட சொல்லலை, நான் விளங்க பண்ணுவேன், உன் மேலே என் பலத்தை விளங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் அந்த பவுலுக்கு சொன்னார். அருமையானவர்களை, இன்றைக்கும் இந்த புதிய ஆண்டிலும் கூட இந்த 2வது வாரம் கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, இந்த பலவீனமாக இருக்கிறேனே, இந்த வேதனைக்கு எத்தனையோ முறை நானும் ஜெபித்தேன்,
எத்தனை முறை உபவாசம் பண்ணினேன், ஆனால் என் ஜபத்தை கத்தர் கேட்கவில்லையே, அதே பலவீனம் தான் என்ன இருக்கிறது என்று நீங்கள் சொல்லிக்கொண்டு இருக்கீங்க. கத்தர் இன்றைக்கு அந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு எப்படி சொன்னாரோ அதே வார்த்தை தான் உங்களை பார்த்து சொல்கிறாரு. அன்பு மகனே, அன்பு மகளே, உன்னுடைய பலவீனத்தில் என் பலத்தை நான் நினைச்சுவேன் பூரணமான விளங்க பண்ணுவேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அங்கே ஒரு ராஜா, யோசபாத் ராஜா, ராஜாவுக்கு எத்தனை வல்லமை உண்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த ராஜாவே அவரை எதிர்த்து வந்த ராஜாக்கள் அநேக ஜனங்களை பார்த்து கேள்விப்படுகிறார். இப்படி உங்களுக்கு விரோதமாக அங்கே ஒரு கூட்டம் மக்கள் வராங்க, ராஜாக்கள் எழும்பி வராங்க. இதை கேள்விப்பட்ட உடனே அந்த யோசபாத் ராஜாவுடைய இருதயம் மிகவும் என்னச்சது, பயந்தது. அவர் சொல்றாரு, இந்த ஏராளமான கூட்டத்துக்கு என்பதாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை ஆண்டவரே, எங்களுக்கு என்ன செய்யணும், இன்னதென்று எங்களுக்கு செய்ய வேண்டியது எங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொன்னார். எதிர்த்து நிற்க எங்களுக்கு பலன் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது தான் அங்கே ஒரு லேவியன் மேலே கர்த்தருடைய ஆவி இறங்கி ஆண்டவர் பேசுகிறாரு. நீ இந்த ஏராளமான கூட்டத்துக்கு என்பதாக பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் அப்படி சொல்லி தீர்க்க தரிசனமாக அந்த மனிதர் சொன்னதை பார்த்துருந்த யுத்தம் உனக்குரியது இல்லை, இந்த யுத்தம் யாருக்குரியது, தேவனுடையது அப்படி சொல்லி பாருங்கள். இன்றைக்கி பலனே இல்லை, பலனே இல்லை, இனி என்னால் முடியாது, எதிர்த்து நிற்க பலன் இல்லை அப்படி சொல்லி நீங்களும் நினச்சி கொண்டு இருக்கலாம். நீங்களும் அப்படி பல நேரத்தில் இவங்க அதிகாரம் படைத்தவங்க முன்னால் எனக்கு நிற்க முடியல, இவங்க பெரிய பணக்காரங்க, இவங்க முன்னால் எனக்கு நிற்க முடியல, இவங்க குடும்பம் மிக பெரியது, இவங்க முன்னால் நிற்க முடியல, எனக்கு பலன் இல்லை அப்படி சொல்லி நீங்கள் நினைக்கலாம். இங்கே யோசபாத் ராஜா அப்படி தான் பலனே இல்லை ஆண்டவரே அப்படி சொன்னார். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா, உனக்கு யுத்தம் பண்ணதுக்கு பலன் இல்லை, சரி போதும், ஆனால் உனக்கு நான் செய்யும் ரட்சிப்பு, நான் உனக்கு காட்டுகிற வெற்றியை நீ நின்று கொண்டு பார்ப்பா என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல பாருங்க, அவங்க யுத்தமே பண்ணல, எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை அவங்க துதிச்சாங்க. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி பாடினாங்க, துதிச்சாங்க. அங்கே சண்டை போடுறதுக்கு பலன் இல்லை, ஆனால் துதிக்கிறதுக்கு பலன் இருந்துச்சு, பாட பலன் இருந்துச்சு. அதனால பாருங்க, கர்த்தர் அந்த 22 பார்க்குறோம், அந்த விரோதமாக வந்த மனிதர்கள் ஒருவருக்கு விரோதமாக ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதுனால அவங்களே வெட்டுண்டு நினைச்சாங்க, விழுந்து போனாங்க. அடிமையானவர்களை குடும்பமாக ஆண்டவரே எங்களுக்கு பலன் இல்லை, எங்களுக்கு எதிர்த்து நிற்க பலன் இல்லை, இதை எதிர்த்து போராட பலன் இல்லை, இந்த வியாதியை மேற்கொள்ள பலன் இல்லை, என் குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலையை மேற்கொள்ள எனக்கு பலன் இல்லை என்று சொல்லி நீங்கள் வேதனையோடு இருக்கலாம். இந்த யோசபாத் ராஜாவை கர்த்தர் எப்படி நடத்தினாரோ அதே போல உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. அதே போல 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 3 பார்க்குறோம். அங்கே எசேக்கியா ராஜா சொல்கிறாரு, இந்த நாள் நெருக்கமோ கண்டிதமோ தூஷணமோ அனுபவிக்கிற நாள், பிள்ளை பேரை நோக்கி இருக்கிறது, பெறவோ பலன் இல்லை, பலனே இல்லை. அங்கே எதிரிகள் எழுச்சுதாங்க, அநேக தூஷணமான வார்த்தைகளை பேசுதாங்க, கேள்வி பண்ணுதாங்க, பயம் உறுத்துதாங்க, அப்படி சொல்லி எனக்கு பலனே இல்லை அப்படி சொல்லி இந்த ராஜா சொல்கிறாரு. பாருங்க, அந்த ரத்சாக்கின் வார்த்தைகளை கேட்டு அசரியா ராஜா சொல்லி விடுறாரு. அநேக வார்த்தைகளை, இப்படிப்பட்ட பொல்லாத தூஷண வார்த்தைகளை கேட்டு மனம் அடிஞ்சு போகிறாங்க. ஆனால் அங்கேயும் அப்படி தான் ஏசாயா தீர்க்கதரிசிக்கிட்ட போய் அங்கே சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் பேசுகிறாரு, நான் அவங்கள உங்கள் தேசத்துக்குள்ளே கால் மிதிக்க விட மாட்டேன். எவ்வளோ வேகமாக வந்தாங்களோ அவ்வளோ வேகமாக நான் நினச்சிவேன், நான் அவங்களுக்கு ஒரு செய்தியை அனுப்புவேன், அவங்க அப்படியே போருக்கு வராமல் திரும்பி போயிடுவாங்க, நான் ஒரு ஆவியை அனுப்புவேன், அவங்க திரும்ப போயிடுவாங்க என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அதை 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 31, 32, 35 வரை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே யுத்தம் இவங்க பண்ணலை, ஆண்டவர் தேவ தூதனை அங்கே அனுப்பினார். பாருங்க, தேவ தூதனை அனுப்பி 185,000 பேர் அங்கே நினைச்சுதாங்க அங்கே வெட்டி வீழ்த்தினதாக பார்க்குறோம். ஹல்லேலூயா. யோசேப்புக்கு செய்ததான் ஓளுக்கும் கர்த்தர் செய்வார். அநேக சத்துருக்களுக்கு விரோதமாக, காரணமில்லாத பகைகளுக்கு விரோதமாக என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கீங்க. அன்றைக்கு இந்த எசேக்கியா ராஜா பலனே இல்லை, அந்த யோசேப்பு ராஜா பலனே இல்லை, பலனே இல்லை, பலனே இல்லைன்னு சொல்கிற உங்களுக்கு தான் கர்த்தர் சொல்கிறாரு, என்
என் பலத்தை நான் உங்களுக்கு என்ன செய்வேன், நான் தருவேன், என் பலனை பூரணமாக உங்களுக்கு நான் விளங்க பண்ணுவேன் கர்த்தர் என்ன வாக்கு கொடுக்கிறார். அதே போல் நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்தை நம்ம வாசித்து பார்க்கும்போது அங்கே சிம்சோன்கிற ஒரு மனிதர் மகா பலம் உள்ள மனிதர். ஆனால் ஒரு நாளில் அவருடைய பலன் எல்லாம் குறைந்து போயிடுச்சு. அவரை 2 கண்களும் பிடுங்கப்பட்டு சிறைச்சாலையில் இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது பெலிஸ்தர்கள் அவனை எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, அந்த பெலிஸ்தர்கள் ஒரு பெரிய கட்டடத்துக்குள்ளே இருந்து அங்கே 3000க்கு மேலே உள்ளவங்க உட்காந்து இவரை வேடிக்கை காட்டுவதான் பார்க்கணும். இது தினந்தோறும் நம்ம இவரை அதுக்கு தான் பயன்படுத்தணும்னு நினச்சாங்க. ஒரு கைலாக, ஏன்னா அவருக்கு நடக்க முடியாது, கண்ணை பிடுங்கிட்டாங்க. கைலாக கொடுத்து ஒருத்தர் நடத்தி கொண்டு வருவான். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் பாருங்கள் அந்த சிம்சோன் கடைசியாக ஒரு ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவரே, இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்ன நீ நினைத்தருங்க, என்னை பலப்படுத்துங்க அப்படி சொல்லி உடைந்து போன உள்ளத்தோடு, உடைந்து போன ஒரு உணர்வோடு கூட ஆண்டவரை பார்த்து அவர் கேட்கும்போது பரலோக தேவன் சத்தத்தை கேட்டார். அவர் ஜபத்தை கேட்டு 30 நீங்கள் வாசித்து பாருங்கள். அவர் பலமாக இந்த தூணில் சாய்ந்த உடனே அந்த வீடு என்ன செஞ்சுட்டான், இடிந்து விழுந்துச்சு. அங்கே இருந்த எல்லா பெலிஸ்தர்களும் என்ன செஞ்சுட்டாங்க, மாண்டு போனதாக பார்க்கிறோம். அருமையானவர்களே, இதுவரைக்கும் அந்த சிம்சோன் வாழ்க்கையில் இவ்வளோ ஒரு பலன் இறங்கலை, இப்படி ஒரு அற்புதம் நடக்கலை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உங்க வாழ்க்கையிலும் கூட இது வரைக்கும் கூட கர்த்தர் செய்த ஆசீர்வாதத்தை காட்டிலும், கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மையை காட்டிலும், கர்த்தர் உங்களுக்கு செய்த மேன்மையை காட்டிலும் கூட, தந்த சுகத்தை காட்டிலும், பெரிய பெரிய ஆசீர்வாதத்தை, இதுவரைக்கும் கண்டிராத மேன்மையை நான் இந்த ஆண்டில் உங்களுக்கு விளங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எப்போது பலன் குறைந்து போன நேரத்தில் தான், பலன் இல்லை, இனி என்னால் ஒன்றுமே முடியாது, எல்லாம் முடிந்தது என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கீங்க. கர்த்தர் சொல்றாரு, இந்த பலவீன நேரத்தில் தான் என் பலனை உனக்கு என்ன செய்வேன், நான் தருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும், பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். பாருங்க, பலவீனத்தில் என் பலனை உனக்கு பூரணமாய் விளங்க பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2வது பார்க்கும் பாருங்க, பலனே இல்லை, பலனே அச்சு போச்சு, ஒரு பலன் கூட இல்லை. அப்படிப்பட்ட வேளையிலும் கூட கர்த்தர் உங்கள் பலனை நான் புதுப்பிப்பேன் என்று சொல்கிறார். நம்ம ஒரு மொபைலை எடுத்துக்கிட்டோம்னா சார்ஜ் எல்லாம் குறைஞ்சி போயிட்டு 0% இருக்கும்போது நம்ம நினச்சிவோம் சார்ஜ் போடுவோம், அப்படி தானே. அந்த சார்ஜ் இல்லை அப்படின்னா அங்கே என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. அதே போல் நம்ம சரீரத்தில் பலனே இல்லைன்னா எதுவுமே நம்மளை எழுத முடியாது, இருக்க முடியாது, சாப்பிட முடியாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, பலன் இல்லாத நான் உனக்கு என் பலத்தை புதிதாக நான் உனக்கு தருவேன், அறவே ஒன்று கூட உன்ட்ட பலன் இல்லாட்ட நீ பயப்படாத. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31 வாசித்து பார்க்கும்போது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஒரு புது பலனை நான் உனக்கு தருவேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை நம்பி அவரை ஆராதித்து, ஆண்டவரே நீங்க தான் எனக்கு ஜீவன், நீங்க தான் எனக்கு உயிர், நீங்க தான் எனக்கு தாயும் தகப்பன் அப்படி சொல்லி அவரையே ஆராதித்து, அவரையே தேடி, அவரையே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் இன்று வாக்கு கொடுக்கிறார், என் புது பலனால் உங்களை நினைச்சதை புதுப்பிப்பேன். ஹல்லேலூயா. சோர்ந்து போயிரோனுக்கு அவர் என்ன செய்வாரா, அவர் பலன் கொடுப்பேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. இளைஞர்கள் கூட இளைப்படைந்து சோர்ந்து போகலாம், வாலிபர்கள் கூட இடறி விழுவார்கள். ஆனால் என் பாதத்தில் காத்திருக்கிற ஒன்றை நான் எந்த ஒரு சோர்வும் இடறி போக விட மாட்டேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியா வானத்திலிருந்து அக்கினி இறங்க பண்ணினார். அதுக்கு பிறகு அவர் என்ன நினச்சாருன்னா, இனி என் வாழ்க்கையில் பிரச்சனை இல்லை, அந்த ஆகாப் ராஜாவும் யேசபேல் ராணி நினச்சுவாங்க, இனி நம்ம என்ன சொன்னாலும் கேட்பாங்க, இனி எந்த பிரச்சனை இல்லாமல் நம்ம இருக்கலாம் அப்படி சொல்லி நினச்சார். ஆனால் அதுக்கு பிறகு தான் பிரச்சனை பெரிதாக வந்தது. பாருங்க, அந்த யேசபேல் ராணி அங்கே சொல்லிவிட்டாங்க, நாளை இந்நேரத்தில் அவன் பிராணனை என்ன செஞ்சிருவேன், எடுத்து போடுவேன் அப்படி சொல்லி ஆள் அனுப்புனாங்க. இதை கேட்ட உடனே கர்த்தருக்காக ஓடிக்கொண்டிருந்த எலியா, அநேகரை கர்த்தருக்காக ஓட வைத்த ஒரு எலியா, மிக
மிகவும் பயந்து நினைச்சுதாரா வனாந்தரத்தில் போய் ஒரு நாள் முழுவதுமாக வனாந்தரத்தில் நடந்து போய் ஒரு சூறச்செடியிலே போய் நினைச்சுதாரா உட்கார்ந்து கொண்டு, ஆண்டவரே நான் அந்த பூமியில் வாழ்ந்தது போதும், உமக்காக வாழ்ந்தது போதும், உங்கள் பாதத்தில் இருந்தது போதும், நான் எவ்வளவுதான் உங்களுக்காக வைராக்கியமாக ஒரு பக்தி உள்ள மனிதனாக வாழ்ந்தேன். ஆனால் எல்லா தீர்க்கதரிசிகளையும் நினைச்சுதாங்க அங்கே வெட்டி கொண்டு போட்டாங்க. நான் ஒருவன் மாத்திரம் தான் இருக்கேன், என்னை நீங்கள் எடுத்துக்கொள்ளும், நான் பூமியில் வாழ விரும்பலை அப்படி சொல்லி வாழ்க்கையை வெறுத்து போய் ஒரு சூறச்செடியிலே போய் இருந்தார். ஆனால் ஆண்டவர் பார்த்தாரு, வனாந்திரத்தில் அவன் தேவனுக்காக உழைத்து ஓடிய ஒரு தேவ மனிதர், வானத்திலிருந்து தேவதூதனை அனுப்பினார். பலனே இல்லை, உடம்புல எந்த பலனும் இல்லை, ஏன்னா இன்னும் வாழ விரும்பலை அப்படி சொல்லிட்டாரு பாருங்க. தேவதூதன் வாராரு, அவர் பாத்திரத்தில் தண்ணியும் அப்பமும் கொண்டு வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து, நீ எழும்பி இந்த போஜனத்தை நீ சாப்பிடு அப்படி சொல்லி தேவதூதன் சொல்லுகிறாரு பாருங்க. இவர் வாங்குறாரு, சாப்பிடுதாரு, ரெண்டாவதும் படுத்துக்கிட்டாரு. ரெண்டாவதும் பாருங்க போஜனம் பண்ண தேவதூதர்கள் வராங்க, எழுப்புறாங்க, நல்லா கொடுக்குறாங்க. புசித்து குடித்துட்டு அவங்க சொல்கிறாங்க, நீ இன்னும் செய்தி, நீ இப்படி இருக்கக்கூடாது, நீ இன்னும் பிரயாணம் பண்ணது வெகு தூரம், நீ போகக்கூடிய தூரம் வெகு தூரம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு இவர் அந்த அப்பத்தையும் தண்ணியும் குடிச்சிட்டு அந்த பலனே இல்லாமல் இருந்த அந்த மனிதர் அந்த பலத்தினால 40 நாள் இரவும் பகலும் நடந்ததாக பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலனில்லாத யாராக இருந்தாலும் நான் உங்களை புது பலனே இந்த எலியாவை பூரணப்படுத்தியது போல நான் உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சோர்ந்து போன எலியா பாருங்க, ரெண்டாவது அவர் 40 நாள் நடந்து போய் ஒரு கெவிக்குள்ள போய் இருந்தாச்சு. ஆண்டவர் பார்த்தாரு, இவன் தேவதூதனை அனுப்பி இவர் என்ன செய்ய முடியாது, தேற்ற முடியாது, ஆறுதல் படுத்த முடியாது, பலப்படுத்த முடியாதுன்னு ஆண்டவரே இறங்கி வந்தார். இறங்கி வந்து, எலியாவே உனக்கு இந்த கெவிக்குள்ள என்ன காரியம், நீ இன்னும் உன்னை கொண்டு எவ்வளோ பெரிய காரியம் செய்ய போகிறேன், எழும்பு வா அப்படின்னு சொல்லி ராஜாக்களை அபிஷேகம் பண்ண சொல்கிறாரு, தீர்க்கதரிசிகளை அபிஷேகம் பண்ண சொல்கிறாரு. ஹல்லேலூயா. நீங்களும் கூட என் வாழ்க்கையில் பலனே இல்லை அப்படி சொல்லி நினைக்கிங்க. இந்த எலியாவை கர்த்தர் எப்படி பலப்படுத்தி இன்னும் அநேக ராஜாக்களை அபிஷேகம் பண்ண, அநேக தீர்க்கதரிசிகளை அபிஷேகம் பண்ண, ஆமேன், அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்தார், பலனை கொடுத்தார். இன்றைக்கும் கூட கர்த்தர் உங்களுக்கும் நான் அப்படி தான் உனக்கு தருவேன். சோர்ந்து போய் இருக்கின்றீர்களோ, ஊழியம் செய்து ஒரு பயன் இல்லை, நான் ஊழியம் செய்து எல்லாம் விருதமாகத்தான் இருக்கிறேன் என்று சொல்லி ஊழியம் செய்து சோர்ந்து போயிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் பார்த்து சொல்கிறாரு, அன்பு மகனே, அன்பு மகளே, ஆமென், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வான், ஆனால் பிதாவானவனை கனம் பண்ணுவார். இதுதான் உன்னுடைய ஊழியம் இல்லை, இன்னும் நீ வெகு தூரம் ஓடுவாய். ஹல்லேலூயா. இன்னும் நான் உன்னை பயன்படுத்துவேன், அநேக ஜாதிகளுக்கு உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சோர்ந்தே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே, சோர்ந்தே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே, மாறாத கர்த்தர் உன் பக்கம் இருக்கிறார், பாராதவர் போலதான், உன்னை பாராதவர் போலதான், சோர்ந்தே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. அன்பு மகனே, அன்பு மகளே, நீ சோர்ந்து போகாத, நேற்று மீண்டும் என்று மாறாத கர்த்தராகிய நான் உன் பக்கத்தில் உனக்கு இருக்கிறேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், இன்னும் நீ எனக்காக நீ ஓடிக்கொண்டே இருப்பாய். எலியா சொன்னார், நான் மட்டும் தான் இருக்கேன், எல்லாரையும் கொஞ்சம் போட்டுட்டாங்க. ஆண்டு சொன்னார், நீ மட்டும் இல்லை, 7000 பேரை வைத்திருக்கிறேன். நீ சொல்லலாம், நான் மட்டும் தான் இருக்கேன், இல்லை உனக்கு துணையாக அநேகரை எழுப்பியிருக்கிறேன் கர்த்தர் வாக்கு கொடுக்குறார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக பார்க்கும்போது பாருங்கள், அவர் முதலாவது பலவீனமானவனுக்கு பலன் தருவார், பலனே இல்லாத ஒன்றுமில்லாத பலனுக்கு புது பலனை கர்த்தர் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறாரு. மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது பலன் இருக்கு, பலத்தின் மேலே பலத்தை தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். சங்கீதம் 84:7 அவர்கள் பலத்தின் மேலே பலன் அடைவார்கள், பலத்தின் மேலே பலன். என் பிள்ளைகள் நினைச்சுவாங்க, செவ்வையான வழியில் நடக்கிற என் பிள்ளைகள், என்னை ஆராதிக்கிற என்னுடைய பிள்ளைகள் இந்த ஆண்டில் அவங்களுக்கு இருக்கிற அந்த பலம் எப்போது இருக்கிற பலன் தான் இருக்கு. ஆனால் இந்த ஆண்டில் அவங்க பலத்தின் மேலே பலனை அவங்க நினைச்சணும் பெற்றுக்கொள்ளணும் அப்படி சொல்லி கர்த்தர்
விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலன் இழக்கலை. ஏதோ ஆண்டவர் தந்த ஒரு கிருபை, ஆண்டவர் தந்த தாளந்துகளை வைத்து ஆண்டவருக்காக ஓடிக்கொண்டு இருக்கீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த ஆண்டில் இது மட்டும் போதாது, நான் பலத்தின் மேலே பலத்தை நான் உனக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி ஒரு ஆவிக்குரிய காரியத்தில் நான் பலத்தின் மேலே பலன் அடைந்தேன் என்று கண்டுகொள்ள முடியும் அப்படி சொன்னால், நீங்கள் இந்த வருடத்தில் எப்படி நீங்கள் ஜெபம் பண்ணினீங்களோ அந்த ஜெபிக்கிற நேரம் இந்த புதிய ஆண்டில் அதிகமாக வேண்டும். ஆண்டவரோடு பேசுகிற நேரம் இந்த புதிய ஆண்டில் அதிகமாக வேண்டும். நீங்கள் மனிதர்களோடு கூட பேசி நேரத்தை கழிக்கிறதெல்லாம் என்ன செய்யணும்? இந்த புதிய ஆண்டில் விட்டுவிட வேண்டும். முழு நேரமும் ஆண்டவருக்காக அப்பாவோடு நீங்கள் பேச வேண்டும். வேதத்தை தியானிக்கணும், வேதத்தை வாசிக்கணும். அந்த வேத வார்த்தைகள் உள்ளத்தில் எப்போதும் அசைவாடி கொண்டிருக்க வேண்டும். அப்போது இதான் பார்க்கும்போது நீங்கள் பலத்தின் மேலே பலன் அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி பார்க்கலாம். நேற்றை விட இன்றைக்கி அதிகமாக ஜெபிச்சேன், நேற்றை விட அதிகமாக இன்றைக்கி வேதம் வாசித்தேன், நேற்றை விட அதிகமாக ஆண்டோடைய பாத்தில் காத்திருந்தேன் அப்படிங்கிற ஒரு திருப்தி நமக்கு இருக்கணும். இன்றைக்கு ஜெபிச்சுட்டு நிறைய நேரம் ஜெபிச்சுட்டு நாளைக்கு நீங்கள் ஜெபிக்காமல் இருந்தீங்கன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆவிக்குரிய வகையில் குழந்தை போல நீங்கள் இருக்கக்கூடாது. ஆமீன். வளரணும். ஒரு சிறு குழந்தைக்கு முதலாவது பால் ஊட்டுவோம். அதுக்கு பிறகு அது 4 மாதம் 5 மாதம் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக திட உணவை தான் நம்ம கொடுப்போம். அதே போல் நீங்கள் பால் குடிக்கிற பிள்ளையாகவே இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய வகையில் வளர்ச்சி அடைந்தவர்களாக என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். பலத்தின் மேலே பலன் உங்களுக்குள்ள இறங்கணும். நான் அந்த பலத்தை உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பார்க்கும்போது தாவீது வர பலத்தான் என்று பார்க்குறோம். சவுலின் குடும்பமோ வர பலவீனமானது. தாவீதை சவுல் நெடு நாளாகவே துன்புறுத்தி கொண்டு வேதனை படுத்தி கொண்டு தொடர்த்து கொண்டே போனார். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? அந்த தாவீதுன்ற குடும்பம் தான் என்னச்சுதான் பலத்தது. அருமையானவர்களே, இந்த ஆண்டிலும் உங்கள் குடும்பம் எப்படிப்பட்ட காரியத்தில் பலவீனமாக இருந்ததோ அது கர்த்தருக்கு தெரியும். அது உங்கள் குடும்பத்தின் எல்லா சூழ்நிலையும் கூட கர்த்தர் மறவாதபடி நினைத்து வைத்திருக்கிறபடினால உங்கள் கஷ்டத்தை அவர் மறந்து போகவில்லை, உங்கள் பொல்லாத சூழ்நிலை அவர் மறந்து போகவில்லை, உங்கள் வியாதி அவர் மறந்து போகவில்லை. அவர் எல்லாவற்றையும் நினைத்து கொண்டு இருப்பதுனால தான் ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறாரு, உன் குடும்பத்தை நான் என்ன செய்வேன்? பலப்படுத்துவேன். உங்களுக்கு விரோதமாக எத்தனை பேர் எழும்பினாலும் இந்த ஆண்டில் எல்லாவற்றிலும் பொல்லாத சத்துருவின் கையில் இருந்தோம், பொல்லாத மனுஷனுடைய கையில் இருந்தோம் உங்களை விடுதலை பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அன்று தாவீது கோலியாத்தோடு கூட போரிடும் போதெல்லாம் வெற்றி கிடைத்தது. அதெல்லாம் ஒரு சின்ன ஒரு வெற்றி தான். அதற்கு பிறகு கர்த்தர் அந்த தாவீதை பல உயர்வான வெற்றிக்கு இடம் கொடுத்து பலத்தின் மேல பலத்தை கொடுத்ததாக நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட பேசினார் அல்லவா? கண்களை மூடி அதற்கு நன்றி சொல்லுவோமா? எத்தனை பலவீனம் சூழ்ந்து கொண்ட வேலையில் நான் எத்தனை வருடமாக நான் படுக்கையிலே இருக்கிறேனே, எனக்கு ஒரு சுகம் கிடைக்காதா என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிற உங்கள் பக்கத்தில் கர்த்தர் உங்கள் அருகில் பேசுகிறார். அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுலோடு பேசின ஆண்டவர் தாமே உங்களோடு கூட பேசுகிறார். என் கிருபை உனக்கு போதும். என் மகனே உன்னுடைய பலவீனத்தில், என் மகளே உன்னுடைய பலவீனத்தில் என் கிருபையை நான் பூரணமாய் விளங்க பண்ணுவேன். அறையும் குறையுமாக அல்ல. உன்னுடைய கண்கள் பார்த்து ஆச்சரியப்படத்தக்கதாக, உன் உறவினர்கள் பார்த்து ஆச்சரியப்படத்தக்க விதமாக நிச்சயமாகவே அன்றைக்கு ஈசாக்கை பார்த்து சொன்னது போல நிச்சயமாகவே உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லும் வகையில் நான் இந்த ஆண்டில் என் கிருபையை நான் பூரணமாய் விளங்க பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபையை நான் உனக்கு விளங்க பண்ணுவேன், என் கிருபையை ஊற்றுவேன். இது வரைக்கும் என் பிறந்ததில் இருந்து இந்த ஆண்டு வரைக்கும் கூட என் கிருபையை உன் மேலே ஊற்றுவதற்காக, உன் பிள்ளைகள் மேலே ஊற்றுவதற்காக
ஊற்றுவதற்காக, உன் குடும்பத்தின் மேலே ஊற்றுவதற்காக, உன் தொழில் மேல் ஊற்றுவதற்காக நான் மறந்து போகவில்லை. ஹல்லேலூயா. ஜீவனை காட்டிலும் என் கிருபை மேலானது அல்லவா? என் கிருபை உனக்கு ஊற்றிருக்கிறேன், என் கிருபை உனக்கு ஊற்றிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் கூட ஐயோ நான் ஊழியம் செய்தேனே, ஒவ்வொரு நேரமும் இருக்கிற நேரத்திலாம் கர்த்தருக்காக செலவிட வேண்டும் என்று சொல்லி எலியா வைராக்கியத்தோடு கூட ஒரு பக்தியுள்ள மனிதனாக வாழ்ந்தது போல நானும் அவ்விதமாக வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் கூட எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ போராட்டங்கள் என்னை தேடி தேடி வருகிறது. இதில் இருந்து என்னால் விடுபட முடியவில்லை. அதனால் என் பலன் என் பலன் ஒன்றுமே இல்லாதபடி என் சரீரத்தை உணர்கிறேன். நான் இந்த பூமியில் இருக்கிறதை காட்டிலும் நான் சாவதே எனக்கு நலம். ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும், நான் வாழ்ந்தது போதும் என்று சொல்லி எத்தனை பேர் இன்று நீங்க நினைத்து கொண்டு இருக்கீங்க? எத்தனை முறை நினைத்து தற்கொலைக்கு நேராக ஓடிக்கொண்டு இருந்தீங்க? கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்கிறார், தேங்க்யூ ஜீசஸ், கமான்ச்சு ஒரு ஷபா லூரா கமான்ச்சு ஹல்லேலூயா. என்ற வாழ்க்கை நான் வாழ்ந்தது போதும் என்று சொல்லி கசப்போடு இருந்து கொண்டு இருக்கிறாய அன்பு மகனே, உன்னை பார்த்து நான் சொல்கிறேன், உனக்காக நான் ரத்தத்தை சிந்தி, உனக்காக நான் என் உயிரே தியானம் பண்ணினேன். எதற்காக? உன்னை வாழ வைப்பதற்காக, உன்னை வாழ வைப்பதற்காக உன் பக்கத்தில் இறங்கி வந்து நின்று கொண்டிருக்கிறேன். இனி இந்த பூமியில வாழ வேண்டாம், எப்படியா நீ வாழ்க்கை நான் முடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி பல தடவை இதுதான் நீ சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய். இதற்காக எத்தனையோ பிரயாசங்களை நீ மேற்கொண்டாய் மகளே. கர்த்தர் சொல்கிறார், எதற்காக நான் இந்த பூமியில நான் உன்னை உருவாக்கல, இதற்காக நான் உன்னை சிருஷ்டிக்கல. இதற்காக என் ரத்தத்தை உனக்காக நான் தரல. ஆமென். உன்னை வாழ வைப்பதற்காக நீ வாழ வேண்டும் என்பதற்காக உன் அருகில் நின்று கொண்டிருக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வாழ்க்கை இடிந்து கிடக்கிறதப்பா, என் வாழ்க்கையை கட்ட முடியவில்லையே. ஆமென். தனியாகவே நான் புலம்பிக் கொண்டிருக்கிறேனே. என்னோடு கூட இருந்த எல்லாரும் என்னை மறந்து போய் விட்டார்களே. என் மனைவியே என்னை கைவிட்டு ஓடி போயிட்டாங்களே. என் கணவரே என்னை மறந்து போய் விட்டாங்களே. என் பிள்ளைகளே என்னை வெறுத்து விட்டார்களே. என் மேல அன்பு செலுத்த யாருமே இல்லையே என்று சொல்லி ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட உணர்வோடு கூட ஆமென் உள்ளம் உடைக்கப்பட்ட நிலையில் இருந்து கொண்டிருக்கிறாய் மகனே. தேங்க்யூ ஜீசஸ். ஓரி சபா எழும்பு. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். என் முழு அன்பையும் நான் உன் மேல ஊற்றிருக்கிறேன். உன் மேல வச்சிருக்கிற அன்புக்கு ஒரு ஆளா நீளம் அகலம் அளக்கவே முடியாது. நான் உன்னை நேசிக்கிறேன். ஐயோ தனிமையாகவே படுத்து கண்ணீர் வடிக்கிறேனே, இதை யாரும் பார்க்கவில்லையே, என்னை விசாரிக்க ஒருவருமே இல்லையே, என் குடும்பத்தை விசாரிக்க ஒருவருமே இல்லையே என்று சொல்லி அங்கலாய்க்கிறாய். கர்த்தர் சொல்கிறார், உன்னோடு கூட நான் இருக்கிறேன். நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமான நன்மைகளை உனக்கு நான் ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஒரு அபிஷேகம். ஆமென். ஊழியம் செய்து எந்த ஒரு பயன் இல்லை என்று விரக்தியாக நினைத்து கொண்டு இருக்கிறாயோ, இந்த ஆண்டில ஆவிக்குரிய 9 வரங்களினால் உன்னை நான் நிரப்புவேன். என் அபிஷேகத்தை உன் மேல ஊற்றுவேன். நீ வாயை திறந்து ஒரு வார்த்தை சொன்னால் கூட அந்த வார்த்தை அநேக லட்சமான மக்களை என் பக்கத்தில் இழுக்கு ஒரு கருவியாக அந்த வார்த்தை நான் பயனுள்ளதாக மாற்றுவேன் மகனே. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. உன்னை பார்த்து மற்றவர்கள் ஏளனமாக சொல்லலாம், ஆனால் உன் வாழ்க்கையில் இது வரைக்கும் செய்த நன்மையை காட்டிலும், இது வரைக்கும் செய்த அற்புதத்தை காட்டிலும் உன்னை வித்தியாசமாக நடத்தின அநேக காரியங்கள் உண்டு. அதை பார்த்து நீ சந்தோஷப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டில் உன்னை இதுவரைக்கும் நீ பார்க்காத ஆசீர்வாதத்தை உன் மேலே ஊற்றுவேன். உன் பிள்ளைகள் மேலே ஞானத்தை ஊற்றுவேன். உன் பிள்ளைகளுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறாயோ அதற்கு மேலே பல மடங்கு செய்வேன். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? உன்னுடைய உள்ளத்தின் ஆழம் என்னோடு தொடர்பு வைத்திருக்கின்றபடியினால, உன் உள்ளத்தின் ஆசை என்னோடு தொடர்பு வைத்திருக்கின்றபடியினால உன்னை நான் அநேகருக்கு கனி கொடுக்கிற, அநேகருக்கு பயன்படும் ஒரு பாத்திரமாக நான் உன்னை வெளிச்சம் வீச பண்ணுவேன். உன் வீட்டுக்குள்ள தாவீது கேட்டாரே, ஆண்டவரே என் வீட்டுக்குள்ள ஒரு விளக்கேற்றி வையும் என்று சொல்லி உன் வீட்டுக்குள்ள நான் வந்து ஒரு விளக்கேற்றி வைப்பேன். அந்த வெளிச்சம் எல்லா இடமும் பிரகாசிக்கிறது. ஒவ்வொரு அறையிலும் கூட தேவ ஆசீர்வாதம், தேவ வெளிச்சம் பிரகாசிக்கிறது. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அபிஷேகம், ஒரு புதிய அபிஷேகம் வானத்தில் இருந்து தேங்க்யூ ஜீசஸ். அக்கினியை இறக்கினார் அல்லவா? அக்கினியை போட வந்து பற்றி எரிய வேண்டும் என்பதாக சொல்லி இந்த ஆண்டில் உன் மேல போட்டுக்கிற அக்கினி எல்லா இடமும் பற்றி எரியும். உன் குடும்பத்து மேல பற்றி எரியும். சமுதாயத்தில், திருச்சபையில் உன்னை தேடி வருகிற பிள்ளைகள் மேல இந்த அக்கினியை பரவ செய்வேன். உன்
இதன் மூலமாக அநேக ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்படுவார்கள். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. எங்கள் அன்பு பிள்ளைகளோடு பேசினதற்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைபடாது என்று சொன்னீரேன். ஹல்லேலூயா. பலவீனத்தில் உங்கள் பலன் பூரணமாய் விளங்க பண்ணினதற்காக நன்றி. அறவே முற்றிலுமே ஒன்றுமே இல்லாத பலனில்லாத இந்த பிள்ளைகளுக்கு ஒரு புது பலனை புதுப்பிச்சதற்காக நன்றி அப்பா. புது பலனை கொடுத்ததற்காக நன்றி. எலியாவுக்கு புது பலனை கொடுத்து அநேக இடத்துல இன்னும் ஆசீர்வாதமாக மாற்றினரே, அதே போல எங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே பலப்படுத்துகிறதுக்காக நன்றி அப்பா. அது மட்டும் இல்லை, இருக்கிற பலன் போதாது, இருக்கிற ஜபம் போதாது, இருக்கிற ஊழியம் போதாது, இன்னும் ஆண்டவருக்காக எழும்பணும், இன்னும் எழும்பணும். உனக்கு புது புது பலன், பலத்தின் மேல பலனை தருவேன், ஆசீர்வாதத்தின் மேல ஆசீர்வாதத்தை தருவேன், மகிமை மேல மகிமையை கண்டு கொள்வாய். ஒரு உன்னத ஆசீர்வாதம் உன்னை சூழ்ந்து கொள்ளும் மகனே. ஒரு உன்னத கிருபை உன்னை சூழ்ந்து கொள்ளும். நன்மையும் கிருபை உன்னை தொடரும். தேங்க்யூ ரீ. கமான். உன் பாத்திரம் நிரம்பி வழியும், உன் பாத்திரம் நிரம்பி வழியும். நிரம்பி வழியத்தக்கதாக அபிஷேகத்தை ஊற்றிருக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்ததற்காக நன்றி. வீட்டை சுற்றி வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. சிறு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, பெரியவர்களையும் ஆசீர்வதிங்க, வாலிய பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. எந்த ஒரு தொற்று கொள்ளை வியாதிகளோ ஒருவரையும் தொடாதபடிக்கு இயேசுவின் நாமத்தில் பொல்லாத கிருமிகளை அது இல்லாதபடிக்கு அழித்து போடுவீராக. எங்கள் பிள்ளைகள் சந்தோஷமாக சுதந்திரமாக வாழத்தக்கதான ஒரு பெரிய செழிப்பை கட்டளிட போயதுக்காக நன்றி. எல்லாரையும் ஆசீர்வதிங்க, எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, எங்கள் தேசம் எல்லாம் ஆசீர்வதிங்க. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். God bless you.